இந்த சளி வந்தாலே தலைவலி, காய்ச்சல், இருமல், உடல் சோர்வு இதெல்லாம் எப்படி வருதுன்ட்டே தெரிலிங்க. அப்படி தான் நானும் இருந்தேன். ஆனால் அது எப்படி வருதுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்ககிட்டயும் சொல்கிறேன். ஓகேவா? சளி அப்படின்றது எதனால் ஏற்படுது அப்படின்னா, ஃபாரின் பாடி, அதாவது இந்த வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரி ஃபாரின் பாடிஸ் நம்ம பாடியில் என்ட்ரி ஆகும்போது தான் நமக்கு சளி வரும். ஓகேவா? இப்போ அந்த ஃபாரின் பாடி நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி அந்த ஃபாரின் பாடியை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்போ அதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஓகேவா? அப்போ அதுக்கான எனர்ஜியை நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம இம்யூனிட்டி எடுத்து அந்த பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே போய் நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அப்படியே அந்த இம்யூனிட்டி அந்த ஃபாரின் பாடிக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணும்போது தான் நம்ம பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஒரு வகையில் சொல்லப்போனால் நம்ம பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது கூட லைக் அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் கொல்றதுக்கான ஒரு சைன் தான். பட் அது ரொம்ப ஹை ஆகும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்த்து தான் ஆகணும். தெரிஞ்சுக்கிட்டிங்களா? பை.